ஹாய் ஆல் வெல்கம் டு விஜிஸ் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு ஒரு vlog போட்டு. சரி, நாங்கள் இன்றைக்கி ஒரு vlog வீடியோ தான் பார்க்க போகிறோம். இது எங்கே போகிற vlogனா, நாங்கள் ஊருக்கு தான் கிளம்பிகிட்ருக்கோம். ஏன்னா எனக்கு டீச்சர் ட்ரைனிங்குள்ளே ஒர்க் ஷாப் இருந்ததுனால எனக்கு வந்து லீவு தெரியாமல் இருந்தது, ஒர்க் ஷாப் எவ்வளோ நாளில் முடியும்ன்ட்டு. ஸோ முடிஞ்ச மறுநாள் காலையிலேயே நாங்கள் கிளம்பிட்டோம். ஏன்னா ஃபஸ்ட்டே பிளான் பண்ணலை, இப்போ தான் போகணுன்ட்டு. ஏன்னா எனக்கு இந்த டைம் ஒர்க் ஷாப் கம்பல்சரி அட்டன் பண்ண வேண்டியதாக இருந்ததுனால அட்டன் பண்ணிவிட்டு மறுநாள் காலையில் ஏர்லி மார்னிங் 4 o'clock கிளம்புனோம். அது என்னமோ தெரியல, காரில் கிளம்புறோன்னு சொன்னதுனால நைட்டெல்லாம் தூங்கவே விடலை. தூக்கமே இல்லை சொல்லப்போனால். கொஞ்சம் நர்வஸாக பசங்களை கூட்டிகிட்டு போகிறோன்னு ஒரு டென்ஷனாக என்னன்னு தெரில. ஃபஸ்ட் டைம் நாங்கள் தனியாக கூட்டிகிட்டு போகிறோம். இப்படி காரில் போகிறது வந்து இது வந்து செகண்ட் டைம். ஃபஸ்ட் டைம் கோவிடோடு போனோம். அப்போ இவங்களாம் சின்ன பசங்க, அதனால் கோவிடோடு போகும்போது அம்மா அப்பா இருந்தாங்க, அதனால் கொஞ்சம் தைரியமாக இருந்தது. இது நாங்கள் ஃபஸ்ட் டைம் தனியாக கூட்டிகிட்டு போகிறனால கொஞ்சம் பயமாக தான் இருந்தது எனக்குமே. ஏன்னா 2 பேருக்குமே வாந்தி வரும், வயிறு வலி வரும், ஒரு மாதிரி ஆயிடுவாங்க. அதனால் நாங்கள் ஃபஸ்ட்டே பிளான் பண்ணி செட் பண்ணி வச்சுருந்தோம். எங்கள் காரில் ஒரு ஃபீச்சர் இருக்குது. அந்த பின்னாடி பூட்ஸுக்குள்ளே அந்த சீட்டை வந்து ஃப்ளிப் பண்ணோன்னா பெட்டு மாதிரி ஆயிரும். ஆனால் அதுக்கு மேலே நாங்கள் வந்து ஒரே பெட்டு, நீட்டமாக ஒரு பெட்டு வாங்கி போட்டிருந்தோம். பூட் வர கவர் ஆகிடுச்சு. அந்த ஸ்பேஸ் கொஞ்சமாக மட்டும் லக்கேஜ் வச்சுட்டு ஃபுல்லாகவே ஸ்லீப்பிங் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். பசங்க 2 பேருக்குமே ஈஸியாக இருந்தது படுக்கிறதுக்கு. க்ராஸாக படுத்துக்கிட்டாங்க. பசங்க நல்லா என்ஜாய் பண்ணாங்க. நாங்கள் பயந்த மாதிரியே இல்லை, அவங்க தான் சூப்பராக என்ஜாய் பண்ணாங்க. நல்லா சாப்பிட்டு தூங்குனாங்க. ஏதோ பெட்ரூமில் படுத்துருக்க மாதிரியே அவங்களுக்கு ஒரு ஃபீலு. கார் வேறு மூவ் ஆகிக்கிட்டே இருக்குதா, நினச்ச இடத்துல ஸ்டாப் பண்ணி ரெஸ்ட் ரூம் போயிட்டு என்ன தேவையானதை வாங்கி சாப்பிட்டுட்டு. ஆனால் ரொம்பலாம் ஜங்க் எதுவும் அவங்க சாப்பிடவே இல்லை. அந்த ஒரு 2-3 தடவை ஸ்டாப் பண்ணோம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு ஒரு டைம் ஸ்டாப் பண்ணோம். அப்புறம் மத்தியானம் லஞ்சுக்கு வந்து மதுரைக்கே போயிட்டோம். பிரேக்ஃபாஸ்ட் வந்து திருப்பூரில் போய் தான் சாப்பிட்டோம். ஏன்னா காலையில் 4 மணிக்கு கிளம்புனனால சீக்கிரமாகவே போயிட்டோம். மத்தியானம் லஞ்ச் வந்து நாங்கள் மதுரைக்கு போய் தான் சாப்பிட்டோம். மதுரையில் ஒரு ஹோட்டல் சூப்பராக இருந்து, வெஜ் ஹோட்டல் தான் போயிருந்தோம். ஆனால் ரேட்டு பார்த்திங்கன்னா நானே அசந்தே போயிட்டேன். டோட்டலாக 180 தான் ஆயிடுது, 200 கூட ஆகவே இல்லை. எங்கள் 4 பேருமே நாங்கள் சாப்பிட்டோம். 4 பேர் சாப்பிட்டது அவ்வளோ ஃபுல்ஃபில்லாக இருந்தது. டேஸ்ட்லேயும் காம்ப்ரமைஸ் கிடையாது, சூப்பராக இருந்தது. எனக்கே ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது, இவ்வளோ கம்மியா அப்படின்னு. மதுரைக்கு அப்புறம் ரொம்ப தூரமாக போன மாதிரியே இருந்துகிட்டே இருந்தது. எப்படா நம்ம ஊர் வரும்னு பார்த்தா அப்போ தான் கங்கை கொண்டெல்லாம் தாண்டிச்சு. அப்புறம் பார்த்தா நம்ம சிங்கம் மூவி எடுத்த சீனு, என்னடா இது, ஃபோட்டோ கூட எடுக்க முடியலையே, பசங்க தூங்கிட்டு இருந்தாங்க. சரி, ஸ்லோமோவில் ஒரு வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே ஊருக்கு போய் சேர்ந்துட்டோம். கரெக்டாக 4 மணிக்கு ரீச் ஆகிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காம விஜய் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.